செந்திலே செந்திலே என்னண்ணே? என்னடா அது? போரூர் சிவசுப்பிரமணியனுக்கு 10 நாள் வண்டி ஓடுறது. டிரைவர் பேட்டா தவிர வேற எதுவுமே செட்டில் பண்ணல. என்னடா அது? நான் அப்போவே சொன்னேண்ணே, அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கே வாங்கிருங்கண்ணே. ஆனால் நீங்கள் தான் கேட்கல, மொத்தமாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டீங்க. டேய், பார்த்தா பெரிய தாள் மாதிரி இருந்தான்டா, நல்லா பேசுனா. அதான் ஆளை பார்த்து எடை போடாதீங்கண்ணே. ஓ, நீ எனக்கு கதை சொல்றியா? மூஞ்சிய பாடுறதுக்கு. அதை விடு, அவனை பாத்தியா இல்லையா? எங்க போகிறப்பெல்லாம் ஆள் வீட்டில் இருந்தா தானே? தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஓ, லேடிஸ்னா ஒன்று ஐயா ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டீங்களா? கேட்கணும்டா. அப்படி இல்லைண்ணே, அந்த பொண்ணுகிட்ட எப்போ போய் கேட்டாலும் அண்ணன் வந்தா சொல்கிறேன்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு உள்ளே போயிடுது. வேற என்னத்த அந்த பொண்ணுகிட்ட போய் பேச முடியும்? என்னடா நீ அசால்ட்டா சொல்லி இருக்கிற? சும்மா கிடையாது, 12,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. சாதாரணமாக பேசினு இருக்கிற. சரி இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். வண்டி சாவி ஏதோ இதோ. ஆ, என்னங்க? ஏங்க கதவு திறங்க. ஹலோ, ஏங்க வீட்ல யாரா இருக்கிறீங்களா? ஹலோ, ஹலோ, வீட்ல யாருங்க? கதவு திறங்க. என்னது? செந்தில், என்னடா வீட்டுல கதவு தட்டுனே இருக்கிறேன், யாருமே திறக்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். உள்ளதா இருக்குமா? ஆமாண்ணே, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்க. சரி வை. அம்மா திறமா. ஹலோ, அட என்னடா இது? வீட்டுக்குள்ள இருந்து டப்பா ஆகிதா நம்மள? ஏம்மா யாருமா வீட்டுல கதவு தரமா? ஐயோ, ஹலோ, யாரா இருக்கிறீங்களா? உள்ள பார்த்தனா உனக்கு இருக்குது. போ, யாருமா வீட்டுல கதவு தரமா? காட்டு கத்து கத்து நிற்கிற. ஹலோ, நீ திற போறியா இல்லையா? நாடா அது பெரிய தொல்லையா போச்சு நமக்கு. ஐய, வீட்டுல யாரா இருக்கீங்களாமா? ஏமா கதவு. ஹலோ, ஏமா என்னம்மா பண்ற? ஹலோ அம்மா, நான் சொல்றதுக்குமா வாடமா. இந்த பாருமா, என்ன ஒரு செகண்ட் பாருமா. என்னம்மா சொல்லி இருக்கிற நீ பாட்டு. இந்த பாரு, நான் அம்மா வேறங்கம்மா. ஏம்மா கதவு தரமா, நான் சொல்றது சொன்னா கேளுமா. ஐயோ நான் அம்மா இங்க யாரு? ஏமா இருமா, சொன்னா கேளுமா. வாடமா இருமா, வந்து பேசிக்கலாமா. நான் ஏய் யாருங்கல சரியான லூசா இருக்கும் போல. சொல்ல இருக்கிறேன் பா. ஐயோ, ஏய் அம்மா ஸ்டாப்பா. ஏய் என்னம்மா அது இப்படி முட்டாள்தனம் பண்ற? அறிவுல உனக்கு இப்படியா பண்றது? ஏதாவது ஒண்ணு கணக்கா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். சரி இப்ப சொல்லு, இந்த வயசுல நீ தூக்கல தொங்க வேண்டிய அவசியம் என்ன? சொல்லு, கேக்குறல. அழுதுகினே இருக்க வேண்டியது. பதில் சொல்ல. கேக்குறேன்ல, சொல்ல. என்ன பிரச்சனை சொல்லு. வறுமைதான் சார் காரணம்.
மன்னிக்கணும் சார், நீங்க உங்க டிராவல்ஸ் பாக்கி கேட்க வந்தப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கீங்க. அது சரிங்க, நீங்க இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு சாக தெரிஞ்சிச்சு, என்ன இதுன்னு கேட்க மாட்டீங்களா? அதை கேட்குற தகுதி எனக்கு இல்லை சார். ஒரு கடங்கார அண்ணனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி 2 முறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கா சார். ஐயோ, அப்ப நான் தடுத்துட்டேன், இப்ப நீங்க தடுத்து காப்பாத்திருக்கீங்க. என்னங்க இது சாதாரணமா சொன்னிருக்கிறீங்க? சார், நாங்க சேலம் மாவட்டத்துல ராசிபுரத்துல ஓகோன்னு வாழ்ந்தவங்க சார். என் தங்கச்சி கவிதா ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு, நிறைய படிச்சா. கால சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க சார். சொந்த ஊர்ல சாதாரணமா வாழ மனசில்லை சார். அதான் சென்னைக்கு வந்தோம், வாழ்க்கையில போராடிட்டு இருக்கோம். ஒரு சின்ன தொழில் வாய்ப்பு வந்துச்சு, அதுக்காக ஒரு 10 நாள் வண்டி தேவைப்பட்டுச்சு. உங்க டிராவல்ஸ்ல வண்டி எடுத்தேன். இப்போ எனக்கு வர வேண்டிய பணத்தை தராம பார்ட்னர் ஏமாத்துறான். 2 மாசமா இந்த வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல சார். அட்வான்ஸ்ல கழிச்சுக்கிட்டாங்க. அடுத்த மாசம் வரைக்கும் தான் சார் தாங்கும். ராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு சார். இன்னைக்கு பாருங்க நிலைமைய. நீங்கன்னு இல்லை சார், இன்னும் 2 கடன்காரங்க வந்து அப்பப்ப கொடுத்த கடனை கேட்கறாங்க. இவளால எப்படி சார் தாங்கிக்க முடியும்? எங்க அப்பா வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பார் சார். எங்களை தரையிலேயே நடக்க விட மாட்டார் சார். ஏசி ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டோம். மூளைக்கு மூளை வேலைக்காரங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு சார். ஆனா ஒண்ணு சார், மானம் தான் எங்களுக்கு முக்கியம். இன்னும் 2 நாள்ல உங்க பணத்தை கொடுத்துருவோம் சார். என்ன சார் பாக்குறீங்க? இவன் எப்படி கொடுப்பான்னா, எனக்கு வர வேண்டிய பணம் நிச்சயம் வந்துடும் சார். நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா 2 நாள்ல உங்க பணம் வந்து சேர்ந்துரும் சார். சரி, 2 நாள் கழிச்சு ஆபீஸ் வாங்க. உங்க தங்கச்சி பத்திரமா பாத்துங்க, வரேன் சார். என் தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வரேன். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இனிமே உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டாம். என்னமோ ரொம்ப திமிரா பேசுறாங்க. மேடம், ஆரம்ப காலத்துல இருந்து அபி மேடம் இவங்க கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. இனிமே இவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். கரெக்ட் மேடம், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். போலாம் மேடம், வாங்க வாங்க. ஹாய். என்ன ஆர்த்தி, வாழ்த்துக்கள். எதுக்கு? அபி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி பொசிஷனுக்கு வந்தாச்சுல்ல,
அது இல்லாம அது நிரந்தரமா எதிர்காலத்துல உனக்கு அமையணும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். தேங்க்ஸ். வா அப்படியே ரெஸ்டாரண்ட்ல போய் ஏதாவது சாப்பிடலாமே. இல்ல பரவாயில்ல. ஏன் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு தயங்குறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, ப்ளீஸ் கம் ப்ளீஸ். ஓகே கிருஷ்ணன் சார், நீங்க வண்டி எடுத்துட்டு ஆபீஸ் போயிடுங்க. சரிங்க நான் மேடம். வந்துடுறேன். சரிங்க. நான் டிராப் ஓகே பண்ணுறேன். சார். ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி. எதுக்கு? என் கூட ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு, அதுவும் இல்லாம கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன இருக்கு? இது நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தா நிறைய பிரச்சனைகள் தானாவே சால்வ் ஆயிடும் ஆர்த்தி. ஆமா ஆர்த்தி, எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் இதுல என்ன இருக்குன்னு அலட்சியமா பார்த்து பழகிட்டா பிரச்சனைகளே இல்ல. ஆனா நம்ம அப்படியா பார்க்கிறோம்? இதுல என்னவோ இருக்குன்னு சந்தேகத்தோட பார்த்து பழகிட்டோம். சார் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிட்ற? ஆரஞ்சு ஜூஸ்? யா. 2 ஆரஞ்சு ஜூஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஆர்த்தி, இப்போ நான் கூப்பிட்டதும் இதுல என்னவோ இருக்குன்னு நீ சந்தேகப்பட்டு வராம இருந்திருந்தா இப்படி நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. காரணம், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். இன்ஃபேக்ட் நான் யார்கிட்டயாவது மனம் விட்டு பேசணும்னு தோணுச்சு. அதான் உன்னை கூப்பிட்டேன். அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கிற விஷயங்களை பத்தி அங்கங்க பேசிக்கிறாங்களே, எல்லாமே என் காதுக்கு வருது. அதான் உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? வாட்ஸ் ஹேப்பனிங்னா வழக்கமா நடக்கிறது தான் நடக்குது. நம்ம ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு முட்டுக்கட்டை போட தொல்காப்பியன் வந்து நிக்கிறானா? எனக்கு தெரியும் ஆர்த்தி, சமீபத்தில் கூட உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்தது. அதை நீ ஏத்துக்கிட்டு இருந்தா நிறைய பணம் பார்த்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சொத்த காரணம் சொல்லி அது எல்லாத்தையும் கெடுத்துட்டான் தொல்காப்பியன். ஆமா, அதுல நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். இட்ஸ் வெரி நேச்சுரல். இட்ஸ் அப்சல்யூட்லி நேச்சுரல். ஆனா இந்த தொல்காப்பியன் அப்படித்தான். யாரையும் வளர விட மாட்டான். எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலயும் தண்ணியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிற பிறவியா. கரெக்ட் தான். அர்த்தி, நான் மனசு விட்டு பேசணும்னு நினைச்சது ஆஃபீஸ் விஷயங்களை மட்டும் இல்லை. இன்னைக்கு அபி என்ன பரம விரோதியா நினைக்கிறா. அக்னி சாட்சியா தன்னோட இன்னொரு பாதியா ஏத்துக்கிட்ட என்ன இன்னைக்கு பரம விரோதியா நினைக்க காரணம் இந்த தொல்காப்பியன். இதே தொல்காப்பியன். அவனுக்கு என்ன பிடிக்காது. சோ அபிக்கும் என்ன பிடிக்க கூடாதுன்னு நினைச்சு திட்டம் போட்டு வேலை செஞ்சான். ஆமா ஆர்த்தி, அபி என் மேல உயிரியை வச்சிருந்தா நானும் அவளை அப்படித்தான் நேசிச்சேன். ஆனா இந்த ராஸ்கல் எங்க 2 பேருக்குள்ள அப்பப்போ வந்த சின்ன கருத்து வேறுபாடுகளை ஊதி பெருசாக்கி எங்களை பிரிச்சான். அப்போ உனக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாது. தவிர அப்போ காதல், கல்யாணம் பல பிரச்சனைகள் சிக்கிட்டு இருந்தேன். அபி பண்ண தப்பு தொல்காப்பியனை நல்லவன்னு நம்பினதுதான். இப்பவும் நம்புறாங்க. அவன் தான் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானே. ஆர்த்தி, நான் ஒரு விஷயத்தை ஃப்ராங்கா சொல்லவா? சொல்லுங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வேற ஒரு ஆம்பளை வந்தா எந்த புருஷனாலையும் ஏத்துக்க முடியாது. என் ஒய்ஃபை பத்தி என்கிட்டயே வேற ஒருத்தன் வந்து பேசினா எனக்கு எரிச்சல் வராதா? கோவம் வராதா? இந்த தொல்காப்பியன் பேசுவான். அபி அப்படி, அபி இப்படின்னு என்கிட்டயே வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருப்பான். எனக்கும் அபிக்கு நடுவுல இவன் வருது எனக்கு பிடிக்கல. இந்த நியாயத்தை அபிகிட்ட எடுத்து சொன்னா அது அவளுக்கு புரியல. அவன் என் ஃப்ரெண்டு அப்படிதான் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பா. நட்புன்ற இடத்த இவ கொடுத்தா அவன் என்ன பண்ணா, அதை நல்லா பிடிச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் இடையில சிவரா எழும்பி நின்னா. அதோட ரிசல்ட் தான் நானும் அபியும் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சது கூட பெருசு இல்லை. ஆனா நான் ஒரு அயோக்கியம், மோசமானவன்னு அபியை வெற்றிகரமா நம்ப வச்சுட்டான். இப்போ வரைக்கும் அபி அவனை நம்புறா. பூனை கண்ணை மூடிக்கிட்ட கதை தான். உனக்கும் ராஜேஷ்க்கும் மத்தியில வேற எவனாவது வந்திருந்தா
நீ என்ன பண்ணிருப்ப? போடா ராஸ்கல்னு துரத்தி விட்டுருப்பேன். ம். ஆனா அபி அதை பண்ணல. அதான் ப்ராப்ளம். நீங்க இவ்ளோ நல்லவர்னு எனக்கே கூட இப்பதான் புரியுது. அதான் அந்த தொல்காப்பியன் என் பேரை எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கானே. நான் ஆபீஸ்ல சுயமா யோசிக்கிறது, வளர்றது, முடிவெடுக்கிறது எதுவுமே அந்த ஆளுக்கு பிடிக்கல. பிடிக்காதுதான். பட் நீ விட்டு கொடுக்காத. நாங்கள்லாம் இருக்கோம். நான் இப்போ பெரிய லெவல்ல இருக்கேன். குவாரி ஓனர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டே நான் தான். ஓ அப்படியா? ம். நீ புதுசா பெருசா என்ன பண்றதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்ஸ். ஆர்த்தி, நீ எவ்வளவு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். நீ நல்லா வரணும், பெரிய லெவல்ல வரணும். நான் இருக்கேன், ஆதி இருக்காரு. we are all your well wishers. தேங்க்ஸ். இவ்வளோ நாளா நான் உங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, என்ன பண்றது? எல்லாருமே தொல்காப்பியன்ற மாயையில சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த மாயை விலக்கி எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுது. பாஸ்கர் நான் யார், எப்படிப்பட்டவன் கூடி சீக்கிரம் நீ புரிஞ்சுப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ப்ளீஸ். தேங்க்யூ.